ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷின்சான்ல வர எல்லா கேரக்டர்ஸும் ஃபியூச்சர்ல எப்படி இருப்பாங்க, அப்புறம் ஃபியூச்சர்ல என்னெல்லாம் நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஃபியூச்சர் மூவி ஒன்று இருக்கு, அந்த மூவில நடக்கிறது எல்லாமே உண்மையா, இது எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வீடியோல ஷின்சான்ல வர எல்லா கேரக்டர்ஸோட ஃபியூச்சர் கம்பேரிஷனையும் சாங்கோட போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஷின்சான் பிடிக்குன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நீங்க ஷின்சான் ஃபேனா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மசாவை தான் பார்க்க போறோம். நம்ம மசாவை ஃபியூச்சர்ல இப்படி தான் இருப்பான். அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே காமிக் ரைட்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும். இது நிறைய எபிசோட்ல மசா வாயாலே சொல்லி அது இல்லாம மசாவும் சின்சானும் ஒரு ரைட்டர் கிட்ட போய் அடிக்கடிக்கு வம்பு இழுத்துட்டு வருவாங்க. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிடலாம் ஃபியூச்சர்ல ஒரு காமிக் ரைட்டர் தான் வருவானு. ஆமா, ஃபியூச்சர்ல கண்டிப்பா மசா ஒரு காமிக் ரைட்டர் தான் இருக்கான். ஆனா சோகம் என்னன்னா அவன் எழுதின எந்த புக்கும் வித்து போயிருக்காது. ஆனா இதை வந்து படத்துல தான் காட்டுவாங்க. நம்ம படத்துல வரதை எடுத்துக்காம எபிசோட் வழியா பார்த்தோம்னா மசா ஒரு ஃபேமஸான காமிக் புக் ரைட்டரா தான் காமிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம மசாவோட ஃபியூச்சர் பார்ட்னர் பத்தி தான் பார்க்க போறோம். அது வேற யாரும் இல்ல, நம்ம நேனி தான். எபிசோட்ஸ்ல அபிஷியலா சொல்லலனாலும் நிறைய மூவிஸ் அண்ட் எபிசோட்ஸ்ல அவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. அடுத்து நம்ம கசாமா பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கே தெரியும், சின்ன வயசுல இருந்து ஒய்பி மேரிச்சான் மேல பைத்தியமா சுத்திட்டு இருப்பான். ஃபியூச்சர்ல அவன் தீவிர ரசிகனாவே மாறிட்டு இருப்பான். நம்ம சின்சானா கசாமாவை எப்பவும் போல வெறுப்பேத்திட்டு தான் இருப்பான். ரெண்டு பேரும் ஃபியூச்சர்லயும் அதே மாதிரி அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நம்ம கசாமாவோட ஃபியூச்சர் பார்ட்னர் பக்கம் போலாம். ஃபியூச்சர்ல கசாமாவோட அப்பா டமிகாவை கோத்து விட ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா கசாமா கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் காட்ட இருக்க மாட்டான். கசாமாவும் ஹீமாவரியும் தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சின்சான் எபிசோட்ஸ்ல எப்பவுமே ஹீமாவரி பார்த்தா கசாமா பிளஷ் ஆகும். அதே மாதிரி அந்த மூவில கசாமா தனியா போய் போன் பேசுற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. ஆனா அது யாருன்னு சொல்லிருக்க மாட்டாங்க. அது ஒரு வேளை ஹீமாவரியா இருக்கலாம். ஹீமாவரி கசாமா போட்டோவை வச்சு ஷின்சான் ஃபேன்ஸ் நிறைய ஃபேன் ஆர்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. எல்லாருமே அவங்க ரெண்டு பேரும் தான் சேரணும்னு நினைக்கிறாங்க போல. அடுத்து யாரை பார்க்க போறோம்னா நம்ம நேனியை தான் பார்க்க போறோம். நம்ம நேனி ஒன்றும் சாதாரண ஆள் இல்ல. ஃபியூச்சர்ல அவளுடைய ஆசையே பெரிய ஆக்டரா வரணும்னு தான். அண்ட் நம்ம மாட்சுசகா மேடமை பார்த்து அவளும் அழகான பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பா. ஆனா என்ன பண்றது, அவளும் மாட்சுசகா மேடம் மாதிரியே அவ படிச்ச கிண்டர் கார்டன்லயே டீச்சரா வேலை செஞ்சுட்டு இருப்பா. ஆனா இதெல்லாம் அந்த மூவில ஃபன்னுக்காக காமிச்சிருப்பாங்க. நம்ம ஷின்சான் எபிசோட்ஸ் வழியா பார்த்தா அவ உண்மையாவே பெரிய ஆக்டராக வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன, நம்ம நேனியோட ஃபியூச்சர் பார்ட்னர் பத்தி பார்க்கும்போது ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அவளோட ஃபியூச்சர் பார்ட்னர் வேற யாரும் இல்ல, நம்ம மசாவ் தான். இது அபிஷியலா எங்கேயோ கன்ஃபார்ம் ஆகலனாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் தான் முடிச்சு போட்டு விட்டுருப்பாங்க. அடுத்தது யாரு, நம்ம போச்சான் தான். நம்ம போச்சானோட ஃபியூச்சர் பத்தி தான் பார்க்க போறோம். எப்பவும் கல்லுன்னு சுத்தி இருந்த நம்ம போச்சான் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய சயின்டிஸ்டா மாறிடுவான். நீங்க இத படத்திலே பார்த்திருப்பீங்க. அவன் பெரிய சூப்பர் போச்சான் ரோபோட்லாம் பண்ணிருப்பான். நீங்க படத்துல எல்லாமே எபிசோட் வழியா பார்த்தாலுமே அவன் பெரிய சயின்டிஸ்டா தான் மாறுவான். இப்போ நம்ம போச்சானோட ஃபியூச்சர் பார்ட்னர் பத்தி பாத்தீங்கன்னா நம்ம ஷின்சான் எபிசோட்ல ஒரு பொண்ணுக்கு டால்பின் ஷேப்ல கல்லுலாம் எடுத்து குடுத்துருப்பான். அந்த பொண்ணு கூட ஆபரேஷனுக்காக வெளியூர் போயிடும். ஃபியூச்சர்ல அந்த பொண்ணு தான் மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி காட்டுறாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அடுத்து நம்ம பயபுல ஷின்சான் தான். நம்ம ஷின்சான் 5 வயசுல இருந்து ஆக்ஷன் காமின் தான் சுத்திட்டு இருப்பான். ஃபியூச்சர்லயுமே அவன் ஆக்ஷன் காமினா தான் மாறி இருப்பான். ஆளு வளர்ந்தாலுமே சின்ன வயசுல பண்ண அதே சேட்டையை தான் பெருசானதுக்கு அப்புறமா பண்ணிட்டு இருப்பான். ஹீமாவரி அழ வச்சு அவங்க அம்மா கிட்ட கொட்டு வாங்குறது, ஷின்சான் அவங்க அம்மா வெறுப்பேத்தி அடி வாங்குறது, கசாமாவை வெறுப்பேத்தி விளையாடுறது, பசங்க கிட்ட இருந்து குட்டி சைக்கிள் வாங்கி ஓட்டுறது, பொண்ணு வேஷம் போடுறது, இந்த மாதிரி வேலைகளை தான் பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஷின்சானோட லைஃப் பார்ட்னர் பக்கம் வந்தோம்னா மூவில டமிகாவை ஃபியூச்சர் வைஃபா காமிச்சிருப்பாங்க, குழந்தையோட காமிச்சிருப்பாங்க. மூவி வழியா பார்த்தோம்னா 100% டமிகா தான் அவனோட ஃபியூச்சர் வைஃப். எபிசோட் வழியா பார்த்தோம்னா ஷின்சானோட வைஃப் ஐச்சனா கூட இருக்கலாம். அதே மாதிரி ஷின்சானோட பொண்ணு ஷின்கோ சனா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஷின்சான் ஃபேன்ஸ் 100% நம்புறாங்க. ஒரு எபிசோட்ல ஷின்சானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் 70 வயசு தாத்தாவா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்பா ஒரு ஆல்வேஸ் சிங்கிள்னு சொல்லிருப்பாரு. ஆனா அது ஒரு ஃபன்னியான எபிசோட் தான், உண்மையான எபிசோட் இல்ல. நம்ம மிட்சி ஹாரியோட ஃபியூச்சர்லாம் மூவில ரொம்ப மோசமா காமிச்சிருப்பாங்க. மிட்சி வயசாகி குண்டா இருக்க மாதிரி, ஹாரிக்கு சொட்ட விழுந்த மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அவங்களோட வீடு எல்லாம் அழிஞ்சு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அதெல்லாம் மூவிக்காக மட்டும் தான். நம்ம எபிசோட் வழியா பார்த்தனா ரெண்டு பேரும் யங்கா தான் இருப்பாங்க. ஹாரி கூட அவரோட 32 இயர்ஸ் ஹவுசிங்கோட முடிச்சிட்டு இருப்பாரு. சோ அவங்க ஃபியூச்சர்ல நல்ல ஸ்டேட்டஸ்ல தான் இருப்பாங்க. இப்போ அடுத்து மியூசிக் ப்ளே ஆகும். அதுல ஃபியூச்சர் ஷின்சான் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேன் ஆர்ட்ஸ் பார்க்கலாம். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஐ லவ் ஷின்சான்னு போட்டுருங்க.